செல்ல எப்படி வந்து இந்த பிவிசி பைப்பில் வந்து ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வந்து 20 அடி லென்த் பைப்பு 5 இன்ச்சு வித்தில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். 4 இன்ச்சு வந்து வெளியிலையும் 1 இன்ச்சு உள்ள இன்சைட் அந்த ட்ரெயின் செல்லுக்குள்ள வளையத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் இதை ஃபிட் பண்ணுங்கள். ஒரு ட்ரெயின் செல்லோட அளவு பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு 30 mm திக்னஸ் இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின் செல்லில் இந்த பைப்பை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணீங்க அப்படின்னா அழகான ஒரு ஸ்டாண்டாகவே நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டீலில் ராட் வச்சு நீங்கள் ஸ்டாண்ட் அடிச்சிங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டு ஆவரேஜாக வந்து 1000 ரூபா 1500 ரூபா கிட்ட போகும். ஈகாம் வெப்சைட்லாம் நீங்கள் நிறைய ஸ்டாண்டு வாங்கியிருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து துருப்பிடிச்சு போயிடுது. அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் பெரிய சைஸ் நீங்கள் பேக் வைக்கும் பொழுது ஒரே ஸ்டாண்டில் 2-3 பேக்லாம் வைக்க முடியாது. பட் ட்ரெயின் செல்லை பொறுத்தளவு நீங்கள் எந்த பக்கம்னாலும் இதை அட்டாச் பண்ணிக்கலாம். ரைட்டு லெஃப்ட்டு சென்டரு இல்லைன்னா பெரிய டயா இருக்கக்கூடிய பேக்காக இருந்தால் கூட ஒரு 2 ஷீட் அட்டாச் பண்ணி இதை வந்து அழகாக நீங்கள் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 24 இன்ச்சு டயா வரைக்குமே இந்த ட்ரெயின் செல்லில் வந்து நீங்கள் அழகாக ஃபிட் பண்ணி உங்கள் ஸ்டாண்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். மாடி தோட்டத்தில் வந்து நீங்கள் வால் சோரை ஒட்டி ஒரு எல் ஷேப்லையோ இல்லை சென்டரில் நடக்கிற இடம் விட்டு 2 பாத்தி மாதிரி கூட நீங்கள் இதை வந்து ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் எங்கேனாலும் இதை தூக்கி மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமம் இல்லாமல் இருக்குங்க. க்ரோ பேக்கில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா தண்ணி நல்லா ட்ராப்பிங் ஆகி கீழே வந்து எங்கேயும் நிற்காமல் அழகாக உங்கள் பைப் லைனில் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த ட்ரெயின் செல் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ எப்போவுமே வந்து ஹோல்ஸ் அதிகமாக இருக்கனால தண்ணி எங்கே நின்று லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அது இல்லாமல் மாடி தோட்டத்தை பொறுத்தளவு எல்லாம் முக்கால்வாசி பேர் என்னென்னா இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, வந்து பேக்லாம் வைக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. தண்ணி ஏதாவது டேமேஜ் ஆயிரும், பில்டிங்லாம் லீக்கேஜ் ஆயிரும் பண்ணி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெயின் செல்லை நீங்கள் போடும்பொழுது இந்த இஷ்யூ வந்து உடனே அரெஸ்ட் ஆயிருங்க. ஸோ எல்லாருக்கும் இது வந்து ரொம்ப பிடிச்சமான ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு செக்மெண்டான ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த ட்ரெயின் செல் மேட்டு. ஸோ உங்கள் வீட்டு மாடி தோட்டத்துக்கு இந்த மாதிரி ட்ரெயின் செல் மேட்டை நீங்கள் ஃபிட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெரிய பெரிய ஸ்டாண்டோ இல்லை பெரிய பெட்டோ எதுனாலும் இதில் நம்ம ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். அதை விடுங்க, ஒரு சிண்டெக்ஸ் டேங்கோ வாட்டர் கேனோ எதுனாலும் இதில் நீங்கள் வச்சுக்கலாங்க. அந்த அளவுக்கு ஈஸியாக நம்மளே வேண்டுறப்போ நம்ம லெக்கை வந்து மாற்றி மாற்றி நம்ம போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஏன்னா இதில் ரொம்ப கஷ்டமே கிடையாது. நீங்கள் வந்து 5 இன்ச்சு நீங்கள் கட் பண்ணி மட்டும் வச்சுட்டா போதுங்க. எத்தனை ஒரு ட்ரெயின் செல்லுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லெக் வரைக்கும் இதில் ஃபிட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் வெயிட் ஏதாவது நீங்கள் போடுறீங்க ஒரு 40 கிலோவுக்கு மேலே போகுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா லெக் போட்டால் தாராளமாக நிற்குங்க. இந்த மாதிரி ட்ரெயின் செல்லை வந்து சிங்கிள் லேயரு, டபுள் லேயரு, 3 லேயர் இந்த மாதிரி 3 ஸ்டெப்ஸாக கூட இதை நீங்கள் ஃபிட் பண்ணி உங்கள் வீட்டில் ரொம்ப அழகாக வச்சுக்கலாம். விலை ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு விலையில் அவ்வளோ ஸ்டாண்ட் ரெடி பண்ண முடியும் அப்படின்னா இந்த 30 mm ட்ரெயின் செல்லில் மட்டுமே சாத்தியம். நீங்கள் இதே ஸ்டீல் ராடில் போட்டோம் அப்படின்னா மினிமம் 15,000 20,000 ரூபா வரைக்கும் செலவாகும். பட் இது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 2500 3000 ரூபாக்குள்ள 32 பீஸ் ட்ரெயின் செல்லுக்கு தாராளமாக மாடி ஃபுல்லாக ட்ரெயின் செல்லை ஃபிட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ட்ரெயின் செல் மேட்டு. ஸோ இதில் வந்து விளக்கமாரை வந்து உள்ளே விட்டு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி நீங்கள் ஹோஸ் பைப்பில் நீங்கள் தண்ணி அடிச்சிங்கன்னா எல்லா மண்ணு குப்பை எல்லாம் வெளியில் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் ட்ரெயின் ஆகி போயிடும். மழை டைமில் ஒரு சொட்டு தண்ணி கூட மாடியில் நிற்காத அளவுக்கு ஒரு நல்ல ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னா இந்த பிவிசி பைப்பில் போட்டு நீங்கள் ஸ்டாண்ட் ஃபிட் பண்ணுறதா ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. ஸோ தண்ணி அலசி விடுறதோ இல்லை எதுனாலுமே வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். சீக்கிரம் காஞ்சி போயிருங்க. அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அது ஒன்று தாங்க. ஒரு லென்த் பெட் ஒரு 5 அடிக்கு 4 அடி இல்லை 2 அடி அந்த மாதிரி பெரிய சைஸ் பெட்டு போடுறீங்க அப்படின்னா கூட ஈஸியாக காஞ்சி போகிறதுக்கு இது வாய்ப்பு அதிகம். அதனால வந்து பாசி பிடிக்கிறதோ இல்லை மேலே கருப்பாக இருக்கிற அந்த மாதிரி எந்த ஒரு தோரணமே இல்லாமல் மாடி எப்பவுமே கிளீனாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து இந்த ட்ரெயின் செல் மேட் உருவாக்கும். ஸோ நீங்களும் ட்ரெயின் செல் மேட் வாங்கி இந்த மாதிரியான ஒரு கார்டன் செட்டப்பை நீங்கள் ஃபிட் பண்ணுங்க. ஸ்டீல் ராடில் இல்லை வந்து நீங்கள் கஸ்டமைஸ்டாக நீங்கள் வந்து ஸ்டாண்ட் ஏதாவது நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சராசரியாக வந்து ஒரு 4லேருந்து 5 பேக் வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டோட ரேட்டு 3000லேருந்து 4000க்கு மேலே தான் இருக்குமே தவிர அது கம்மியாக வந்து ஸ்டாண்டு வைக்க முடியாது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேக் தான் வைக்க முடியும். பட் இதில் வந்து 32 ஷீட்டு வாங்கினீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 40 பேக்கு தொட்டியாவது நீங்கள் வைக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு கேப்பபிளான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ட்ரெயின் செல் மேட்டு. என்னுடைய நண்பர் மூலமாக இந்த அனுஷ்கா ஃபார்ம் இது எனக்கு தெரிவித்தார். அங்கேருந்து அவங்க கடைக்கே வந்து அங்கேருந்து எல்லாம் வாங்கிட்டு போனேன். அதாவது மண் மூட்டை, உரம், அதுக்கு தேவையான விதைகள் எல்லாம் அதுக்குரிய ட்ரெயின் பேடு அதுக்குள்ளே எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் இது பண்ணேன். அவங்க ஆளுங்க மறுநாளே அவங்க ஆளுங்களை அனுப்பிச்சு ஆளுங்க ரொம்ப பிரமாதமாக வேலை செஞ்சாங்க. அதில் அந்த 3 பேர் வந்திருந்தாங்க. 3 பேருமே நல்லா வேலை செஞ்சாங்க. எல்லாத்தையுமே அவங்க அந்த சின்ன பைப்பு அங்கேயே கட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் அந்த இது பண்ணி வச்சுட்டு அது மேலே நல்லா மண் வாங்கிட்டு இருந்த மண்ணையும் உரமும் கலந்து அழகாக அந்த பையை நிறைய அந்த பைக்கு தேவையான அளவுக்கு வச்சு
இது பண்ணிட்டாங்க. 10 பைக்கு மேலே அன்றைக்கே முடிச்சிட்டாங்க. எனக்கு அதில் ரொம்ப திருப்தியாக இருந்தது. விதைகள்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழித்து திரும்பவும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் திரும்பவும் அதை விரிவுபடுத்தலாமே சொல்லிவிட்டு திரும்பவும் நான் என்ன செஞ்சேன், கொஞ்சம் பைகளும் கொஞ்சம் மண் கொஞ்சம் மீந்துருச்சு. மண்ணும் உரமும் இருந்தது, ஒரு 2 மூட்டை மண்ணும் உரமும் இருந்தது. அதனால் என்ன செஞ்சேன், இன்னும் கொஞ்சம் பை வாங்கி இன்னும் கொஞ்சம் வைக்கலாமே சொல்லிவிட்டு ட்ரெயின் பேடு அவருனா பேக்காக வாங்கிடுங்கன்னாரு. அதையும் வாங்கி அதே மாதிரி அவங்க மழை இருந்தது. மழையிலையும் அவங்க என்ன செஞ்சாங்க, என்னுடைய கீழே இருக்கக்கூடிய ஆளில் வந்து வேலை செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் மழை விட்டப்போ மேலே போயிட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப அற்புதமாக வேலை செஞ்சாங்க. இவங்க அனுஷ்காவினுடைய இது வந்து தொடர்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. யார் வேணாலும் வந்து அவங்கள தொடர்பு படுத்திக்கிட்டால் அவங்க வந்து எப்படி வைக்கணும், என்ன எது எல்லாமே இது பண்ணுவாங்க. அது மாதிரி வச்சுருக்கேன். நான் இன்னும் பந்தல் போடலை. பந்தல் போடுறதுக்கோசரம் தான் ஐயா கிட்ட கேட்டுட்ருக்கிறேன். பந்தல் போடலை ஏன்னா இப்போ கொஞ்சம் மழையாக இருந்ததுனால பந்தல் போடலை. இன்னும் கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுட்டோம். இன்னும் செடியெல்லாம் இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. இந்த வளர ஆரம்பித்தோன்னா இதுக்கப்புறம் பந்தல் போட்டுட்டால் கொஞ்சம் வெயில் அதிகமாகுது, பந்தல் போட்டுட்டால் நல்லா இருக்கும்னு நினச்சி ஐயா கிட்ட பேசினேன். ஐயாவும் நல்லா இது பண்ணார். அவருடைய பேர் என்ன, கணேஷ்ன்றவர். அவங்க ஒரு லேடி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. எல்லோரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. என் பேர் ஸ்ரீனிவாசன். நான் வந்து ஓய்வு பெற்ற உதவி தலைமை ஆசிரியர். எனக்கு வந்து என்னுடைய ஒய்ஃபும் இதில் வந்து அதாவது தோட்டக்கலையில் ரொம்ப ஆர்வம் அதிகம். எனக்கும் அந்த ஆர்வம் சரி பொழுதுபோக்குறாங்க. 2 பேர் தான் இருக்கிறோம். பசங்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லோரும் ஒவ்வொருத்தரும் அவங்க இதில் இருக்கிறாங்க. அப்பப்போ வருவாங்க, வந்து பார்த்துட்டு போவாங்க. சின்ன பையன் கூட தான் இருக்கிறான். அவனும் இதில் ஒர்க் பண்ணிட்டுருக்கான். நல்லா எல்லாம் சாஃப்ட்வேர் நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா இதில் இருக்காங்க. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தோட்டக்கலைன்றது, அதாவது என்னென்னா மாடி தோட்டத்தை வைக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் நாங்கள் அதை வச்சுக்கிறோம். அதுக்கு அனுஷ்காவுடைய உதவிகரம் நல்லா இருக்குங்க. அது எல்லாம் அவங்க வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் பெருங்களத்தூர் இதில் தான் இருக்குது, காமராஜர் நகரில். இருந்தாலும் அவங்க வச்சுருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே நமக்கு தேவையான மாடி தோட்டத்திற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். அந்த இது எல்லாமே எதுவுமே பூச்சி மருந்தாகட்டும் செடிகளாகட்டும் உங்களுக்கு என்னென்ன உரம் தேவையான உரம் எது வேணும், கோகோபீட் எந்த உரமும் நீங்கள் வாங்கிக்கலாம், எதுவும் வாங்கிக்கலாம். அவங்க எப்படி இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆள் இல்லாத கூட நாமளே கூட அதை வந்து நமக்கு பலமும் அதுவும் இது இருந்தால் நாமளே கூட அந்த இதை வந்து செய்ய முடியும். அதை வந்து அழகாக இது பண்ணி அழகாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சார். அது எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைடு. த அனுஷ்கானுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஐ வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைடு. ஆல்வேஸ் ஐ எம் கோயிங் ஃபார் அனுஷ்கா இயர் ஆஃப்டர். உங்க அனுஷ்கா அக்ரி மாடி தோட்டத்துக்கு டிப்ஸ் மட்டும் இல்லைங்க, மாடி தோட்டத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல வாங்க. அனுஷ்கா அக்ரிக்கு வாங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் கால் பண்ணி உங்க ஆர்டரை பதிவு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் அனுஷ்கா அக்ரி வெப்சைட்டில் உங்கள் ஆர்டரை நீங்கள் பதிவு செய்யலாம். விலையோ குறைவு, தரமோ உயர்வு, என்றென்றும் உங்கள் அனுஷ்கா அக்ரியுடன் இணைந்திருங்கள். பெருங்களத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகில், தாமரைக்குளம் எதிரில், பழைய பெருங்களத்தூர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பை.